Hi students, welcome to நம்ம tuition 10th max exercise 2.1ல 4th sum பார்க்கலாம். When the positive integers a, b and c are divided by 13, the respective remainders are 9, 7 and 10. Show that a plus b plus c is divisible by 13. இப்போ positive integers a, b, c ன்னு சொல்லியிருக்காங்க. அது divided by 13 சொல்லியிருக்காங்க. Reminders வந்து 9, 7 and 10 சொல்லியிருக்காங்க. Show that a plus b plus c வந்து divisible by 13 கேக்குறாங்க. இப்ப sum பார்க்கலாம். Solution போட்டுக்கோங்க. Let the positive integers a, b, c. அது என்ன சொல்லியிருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. இப்ப a equal to 13q plus 9 போட்டிருக்கேன். ஏன்னா divided by 13 சொல்லியிருக்காங்க, அதனால 13. Reminder வந்து 9 சொல்லியிருக்கிறதுனால 9 போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டுக்கு வந்து b equal to 13q போட்டுட்டு இன்னொரு ரிமைண்டர் கொடுத்திருக்காங்கல்ல 7 அதை போட்டிருக்கேன். c equal to 13q plus 10 இந்த மூணு ரிமைண்டருமே தனித்தனியா ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கோங்க. இப்ப a plus b plus c னா இந்த மூணு ஈக்குவேஷனையும் நம்ம என்ன பண்றோம் பிளஸ் போட்டு எழுத போறோம். அப்ப எப்படி வரும் 13q plus 9 plus 13q plus 7 plus 13q plus 10 வருமா? இந்த 13q 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 இந்த மூணு 13qயும் பிளஸ் பண்ணீங்கன்னா 39q வரும் plus 9 plus 7 plus 10 பண்ணீங்கன்னா 26. இப்ப நான் இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்றேன்னா 13 3s are 39. அப்போ 13 காமனா வெளியே எடுக்கிறேன். 3s are 39 போடுறேன். இந்த q அப்படியே போட்டுக்கோங்க. பிளஸ் 13 2s are 26. நான் இந்த ஈக்குவேஷனை இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன். அப்போ பாருங்க டிவிசிபிள் பை 13. இது வந்து 13 டிவிசிபிள் ஆகும் இல்லையா? அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். a plus b plus c டிவைடட் பை 13 போட்டு ஆன்சர் முடிச்சிடுங்க. இதுதான் ஃபைனல் ஆன்சர். 5th sum பார்க்கலாம். Prove that square of any integer leaves the remainder either 0 or 1 when divided by 4. இப்ப சொல்யூஷன் பாருங்க. x வந்து integer சொல்றாங்க. square of x வந்து x squareனு சொல்றோம். Let x be an even number. even numberஆ இருந்துச்சுன்னா x equal to 2qனு எடுத்துக்கணும். அப்போ x வந்து ஸ்கொயரா இருந்ததுன்னா x square equal to 2q whole squareனு வரும். by EDA மெத்தட்ல பாருங்க x square equal to 2q whole square plus 0. ரிமைண்டர் வந்து 0. அப்ப என்ன ஆகும்? இந்த 2 ஸ்கொயர்னா 4 வரும். q ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கோங்க. இப்ப நமக்கு 4q ஸ்கொயர் தான் ஆன்சர் வந்தது இல்லீங்களா? அப்ப என்ன எழுதலாம் ஸ்டேட்மெண்ட் when x is an even number it is divided by 4. கண்டிப்பா டிவைட் பண்ணலாம் 4 ஆல and leaves remainder 0. கண்டிப்பா ரிமைண்டர் 0 தான் வரும். let x be an odd number. odd number இருந்ததுன்னா நம்ம x எப்படி எடுத்துக்கணும்? x equal to 2q plus 1 எடுத்துக்கணும். x என்ன எடுத்துக்கணும்? 2q plus 1. அப்ப x ஸ்கொயர்னா 2q plus 1 ஹோல் ஸ்கொயர் வருமா? இது எப்படி இருக்கு? a plus b ஹோல் ஸ்கொயர். இங்க எழுதியிருக்கேன் பாருங்க. a plus b ஹோல் ஸ்கொயர்னா a ஸ்கொயர் plus 2ab plus b ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா. இப்ப இந்த ஃபார்முலால நீங்க அப்ளை பண்ணி எழுதணும். a வந்து 2q, b வந்து 1. a ஸ்கொயர்னா 2q ஹோல் ஸ்கொயர் வரும் plus 2ab. a நது 2q, b வந்து 1 மல்டிப்ளை போட்டு எழுதிக்கோங்க plus b ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர்னு வரும். 2q whole square னா 2 2s are 4. இந்த q square அப்படியே போட்டுக்கோங்க. plus 2 into 2 4. 4 into 1 4 தான். இந்த q அப்படியே போட்டுக்கோங்க. plus 1 square 1. இப்ப என்ன பண்ணலாம்? 4q வந்து காமனா எடுத்துக்கோங்க. காமனா எடுத்தா என்ன ஆகும்? இப்ப இங்க பேலன்ஸ் ஒரு q இருக்கு போட்டுக்கோங்க. plus 4q into 1 4q. இந்த பேலன்ஸ் இருக்க plus 1 போட்டுக்கோங்க. கன்சிடர் q into q plus 1 என்னன்னு எடுத்துக்கிறாங்கன்னா k ன்னு எடுத்துக்கிறாங்க. அப்ப என்ன ஆகும்? x square equal to 4 இருக்கு 4 போட்டுக்கோங்க. இந்த டேர்முக்கு நம்ம k எடுத்துக்கிறோம். பிளஸ் 1 அப்படியே போட்டுக்கோங்க. இப்ப இதுதான் x ஆட் நம்பரோட x ஸ்கொயரோட ஆன்சர். இப்ப இதுக்கும் நம்ம ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பா எழுதணும். தி ஸ்கொயர் ஆஃப் எனி ஆட் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 4 அண்ட் ஹேஸ் ரிமைண்டர் 1. கண்டிப்பா இங்க ரிமைண்டர் 1 டிவிசிபிள் 4 வந்திருக்கு. நீங்க இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எழுதி காட்டணும். இதுதான் 5th சம்மோட ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.